ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய உடம்புல தலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது 2 வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதே போல் இராணுவ வீரர்களும் எப்பொழுதுமே தலைக்கு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையை பாதுகாத்துக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ரட்சண்யம் என்னும் தலை சீரா. இன்னைக்கு நாம் அந்த ரட்சிப்பு அப்படின்ற ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிட்டு நம்முடைய சிந்தனையை பாதுகாத்துக்க போகிறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் அறிக்கைறீங்களா? முதல்ல கிறிஸ்து அப்படின்ற தலைக்கவசத்தை நான் அணிகிறேன்னு சொல்லி அறிக்கையிட போகிறோம். இயேசு அப்படின்னா ரட்சகர், நம்மளை விடுவிக்கிறவர்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இயேசுவை நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த நாள் முழுசும் நம்முடைய சிந்தனையை அவர் பாதுகாத்துக்குவார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை எங்கள் வாழ்க்கையின் தலைக்கவசமாக நாங்கள் அணிஞ்சுக்கிறோம்ப்பா. எங்களை ரட்சிக்கிறதுக்காக நீங்கள் இந்த பூமியில் வந்தீங்க. சிலுவையில் உங்கள் உயிரை கொடுத்து மரித்து உயிரோடு கூட எழுந்தீங்க. இந்த நாளில் எங்கள் சிந்தனையை நாங்கள் பாதுகாத்துக்க நீங்களே ஒரு கவசமாக இருந்து வழி நடத்துங்க. நீர் ரட்சண்யம் என்கிற தலை சீராவாக மாறி எங்களை பாதுகாப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 2வது, என் ரட்சண்ய தலை சீராவை நான் பெருமையுடன் அணிகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். ஒரு இராணுவ வீரரோ அல்லது காவலரோ அவங்க தலையில் அணிகிற அந்த தொப்பி அல்லது கவசத்தில் அரசாங்க முத்திரை இருக்கும். அவங்க அதை அணியும் பொழுதே ஒரு கம்பீரம், ஒரு பெருமை அவங்களுக்குள்ளே இருக்கும். அதுபோல் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்புன்ற அந்த தலைக்கவசத்தை நம்ம சந்தோஷமாக கம்பீரமாக அணிய போகிறோம். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புன்ற தலைக்கவசத்தை நாங்கள் சந்தோஷமாக அணிகிறோம். ஆண்டவரே, பெருமிதத்தோடு அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படின்றத மகிழ்ச்சியோடு அறிவிப்போம். இந்த நாள் முழுவதும் அந்த தலைக்கவசம் எங்களோடு இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய அடையாளம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் விசுவாசத்தோடு அதை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். ரட்சிப்பாகிய நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 3வதாக, இந்த ரட்சிப்பு என்கிற தலைக்கவசம் என் கூட இருக்கிறதுனால நான் சோர்வடைய மாட்டேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். உதாரணத்துக்கு, ஒரு காவலரோ ஒரு இராணுவ வீரரோ தலையில் அந்த கவசத்தை அணியும் பொழுது மழையிலிருந்தும் வெயிலில் இருந்தும் அது அவங்கள பாதுகாக்குது. அதுபோல் ரட்சிப்புன்ற இந்த தலை சீராவை நம்ம அணியும் பொழுது கெட்ட எண்ணங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற பொறாமை, எரிச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அது நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் வேதத்தில் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா என்னுடைய தலையின் மேல் இருக்கிறதப்பா. இந்த நாள் முழுவதும் எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ செய்கைகளோ எங்களை பாதிக்காது. ஆண்டவரே, நான் எதையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். அதுபோலவே ஆண்டவரே, யாருடைய எரிச்சலும் கோபமோ என்னை தாக்காதபடி இந்த தலைச்சீரா என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே என்னை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறீர். உம்முடைய ரட்சண்யம் என்கிற தலைச்சீரா என்னோடு கூட இருப்பதினால் இந்த நாள் முழுவதும் அது என்னை வழி நடத்தும், பாதுகாக்கும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். விசுவாசத்தோடு அதை நான் சுதந்திரிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 4வதா, எந்த எதிர்மறை எண்ணத்தையும் நான் சிறைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். இந்த ஹெல்மெட் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த கல்லோ மண்ணோ நம்முடைய தலைக்குள்ளே வராதபடி அது நம்மளை பாதுகாக்குது. அதே போல் ரட்சிப்புன்ற தலைச்சீரா நம்ம மேலே இருக்கிறதுனால எந்த எதிரிகளுடைய எண்ணங்களும் நம்மளை தாக்காதபடி அதை நம்ம சிறைப்பிடிக்கும்படி கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, 2 கொரிந்தியரில் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அதை சிறைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று வாக்களிச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனித சிந்தனைகள், மனித வார்த்தைகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் சிறைபிடிக்கும்படியாக, அதை தடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சண்ய தலைச்சீராவுக்காக, தலைக்கவசத்துக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா சத்துருவின் சிந்தனைகளும் மனிதர்களுடைய தாக்குதல்களும் எங்களை தொடாதபடி இது கவசமாக பாதுகாப்பாக
இருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரமும் பிரசன்னமும் எங்களோடு இருந்து எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் எங்களை பாதுகாக்கும் என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நம்பிக்கையோடு அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, இந்த ரட்சிப்பின் தலைசீரா என்கிற கவசம் இருக்கிறதுனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்லி சங்கீதக்காரர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்ம விசுவாசத்தோடு கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ரட்சிப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க. ஆகவே எந்த மனுஷனுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி நாங்கள் கலங்க மாட்டோம். கர்த்தருடைய ரட்சிப்புன்ற தலைக்கவசம் என் கூட இருக்கிறதுனால அது என்னை பாதுகாக்கும். எந்த சிந்தனையிலிருந்தும் அது என்னை மூடி மறைச்சிக்கும்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தலைக்கவசம், உம்முடைய ரட்சண்யம் என்னை சூழ்ந்திருப்பதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே என்னோடு கூட இருப்பதினால் எந்த மனுஷனுக்கும் எந்த தீய சக்திக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறேன். விசுவாசத்தோடு நான் உம்முடைய ஜெயத்தை சுதந்திரிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஒரு இராணுவ வீரன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தலைக்கவசத்தை சுத்தப்படுத்தி புத்தம் புதுசாக வச்சுக்கிறார். அதுபோல் இன்னைக்கு என் மனசை நான் புத்தம் புதுசாக வச்சுக்கிடுவேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, ரோமர்லே உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு இந்த தலைக்கவசம் எங்கள் கூட இருக்கிறதுனால எங்கள் மனசை நாங்கள் புதுப்பிக்கிறோம். எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற கவலைகள், பயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்தி அதெல்லாம் அப்புறப்படுத்தி எங்களுடைய மனசில் நல்ல எண்ணங்களையும் ஆண்டவரே நல்ல குணங்களையும் இன்றைக்கி நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் மனசு புதிதாகிறதுனால எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும், நாங்கள் பிரகாசிப்போம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். நிச்சயமாகவே உம்முடைய ரட்சண்யம் என்னும் தலைசீரா எங்கள் மேலே இருக்கிறதுனால எங்கள் மனசை நீங்கள் புதிதாக்கி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீங்க, மறுரூபமாக்குவீங்கன்னு சொல்லி அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா, கடைசியா, இந்த தலைக்கவசத்தை அடிக்கடி நான் கழட்டி வைக்க மாட்டேன். எப்போ என் தலையில் இருக்கும். நான் நாள் முழுசும் நல்ல சிந்தனைகளை சிந்திச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, பிலிப்பியரில் பவுல் சொல்லியிருக்கிறது போல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளே நாங்கள் சிந்திப்போம்னு சொன்னது மாதிரி இந்த நாளில் நாங்கள் எப்பொழுதும் நல்ல விஷயங்களே சிந்திக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த தலைக்கவசத்தை நாங்கள் ஒரு நாள் கழட்டி வைக்க மாட்டோம்பா. அது எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு உங்கள் கூடவே நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நல்ல சிந்தனைகளையும் இந்த நாளில் நாங்கள் யோசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நல்ல எண்ணங்களை நீர் கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நம்பிக்கையோடு அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம வாகனத்தில் போகும்பொழுது ஹெல்மெட் எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அதே போல் நம்முடைய சிந்தனைகளை பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு ரட்சணி என்ற தலைசீராவை தலைக்கவசத்தை கொடுத்துருக்கிறாரு. நாள் முழுசும் இதை அணிஞ்சிக்கிடுங்க, ஒரு நாளும் கழட்டாதீங்க. விசுவாசத்தோடு நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எந்த குறிப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.